Hi friends, welcome to Bharani Fashion Designer. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா லாங் maxi layer skirt தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்கர்ட்டை ஸ்டிட்ச் பண்றதுக்கு நிறைய டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்டட் நோட்ல எப்படி காப்பி பண்ணணும் அப்படிங்கறத பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் வந்து டயர்டு ஸ்கர்ட்னு போட்டுக்கோங்க. இந்த ஸ்கர்ட்டை நம்ம எலாஸ்டிக் வச்சு தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். அதனால எலாஸ்டிக்னு போட்டுருக்கேன். இந்த ஸ்கர்ட்டை வந்து டயர்டு மேக்ஸி ஸ்கர்ட்னு கூட சொல்லுவாங்க. நீங்க அப்படினாலும் போட்டுக்கலாம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க என்ன ஃபேப்ரிக்னாலும் எடுத்துக்கலாம். நான் என்ன ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கறத கட் பண்ணும்போது சொல்றேன். இதுக்கு எத்தனை மீட்டர்ஸ் நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா 2.5 மீட்டர்ஸ் வந்து எடுத்துருக்கேன், சரிங்களா? இதுல வந்து நீங்க எத்தனை மீட்டர்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. இந்த ஸ்கர்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்னா வீட்டிலனா 90 ரூபா வாங்கலாம், ஷாப்பாக இருந்துச்சுன்னா 110 ரூபா வாங்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஹிப் ரவுண்டு, ஸ்கர்ட்டோட ஹைட்டு, இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இது போக நம்பர் ஆஃப் டயர்டு, ஓகேங்களா? இது எத்தனை நாளும் வச்சுக்கலாம். இப்போ 2, 3, 4, 5 இதுனா நீங்கள் வந்து டயர் ஸ்கர்ட்டில் வரும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அது வந்து லேயர் ஸ்கர்ட்டில் தான் வரும், சரிங்களா? டயர்டு ஸ்கர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு சுருக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் டயர்டு ஸ்கர்ட்டு. இதே லேயர் ஸ்கர்ட் அப்படின்னா நம்ம உள்ள ஒரு லைனிங் கிளாத் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டில் ஒரு 2-3 இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கு மேலே ஒவ்வொரு லேயராக வச்சு ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா? அதுதான் லேயர் ஸ்கர்ட்டு. இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறது வந்து டயர்டு ஸ்கர்ட், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்கள் பாப்பாவோட ஹிப் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எடுக்கலாம். இந்த ஹிப் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ரொம்ப டைட்டாகவும் எடுக்காமல் ரொம்ப லூஸாகவும் எடுக்காமல் ஓரளவுக்கு ஃபிட்டடாக எடுக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து 21 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? அப்போது இடுப்பு சுற்றளவு வந்து 21 இன்ச், ஓகேங்களா? இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு மெஷர் பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து கீழே ஃப்ளோர் வரைக்குமே நான் வந்து மெஷர் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஃபுல் லாங் ஸ்கர்ட்டாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், சரிங்களா? அதனால தான் நான் ஃப்ளோர் வரைக்கும் எடுக்கிறேன். நீங்கள் ஆங்கிள் வரைக்கும்னாலும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா முட்டுக்கு கொஞ்சம் ஓரளவு 2-3 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும்னாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக ஃப்ளோர் லென்த் வரைக்கும் எடுத்துருக்கேன். அப்படி எடுத்தோம் அப்படின்னா 28 இன்ச்சு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டயர்டில் நான் எத்தனை லேயர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா 4 லேயர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன், சரிங்களா? அதனால தான் நான் 4 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் எத்தனை லேயரை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 2 மெஷர்மெண்ட்ஸை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிப் ரவுண்டுன்னு போட்டுக்கோங்க. ஹிப் ரவுண்ட் அப்படின்னா இடுப்பு சுற்றளவு, சரிங்களா? அது வந்து 21 இன்ச் இருக்கு. அப்புறம் வந்து ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 28 இன்ச், சரிங்களா? இந்த 2 மெஷர்மெண்ட் வச்சு கால்குலேட் பண்ணலாம். இப்போ கால்குலேஷன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹிப் ரவுண்டை வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஹிப் ரவுண்டு வந்து 21 இன்ச்சஸ் வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த 21 இன்ச்சஸை வந்து எத்தனை மடங்கு நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி இந்த மாதிரி பெருக்காமல் நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பண்ணலாம். நான் வந்து 1.5ஆல் பெருக்கிறேன், சரிங்களா? ஏன்னா கேதர் ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம 2ஆல் தான் பெருக்குவோம், இல்லைன்னா 3ஆல் பெருக்கிக்கலாம், சரிங்களா? கரெக்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் தான் நம்ம பெருக்குவோம். இந்த 2ஆல் பெருக்கிறத வந்து நான் உங்களுக்கு மேக்ஸி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண சொல்லித்தரேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து நான் 1.5ஆல் பெருக்கி சொல்லித்தரேன், சரிங்களா? இப்போ நான் ஏன் 3ஆல் பெருக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி 3ஆல் பெருக்கி ஸ்ட்ரெயிட் கட் இன்ஸ்கர்ட்டில் எப்படி ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு 2ஆல் வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். 1.5ஆல் பெருக்கி இந்த ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ண சொல்லித்தரேன், சரிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி 1.5ஆல் பெருக்காம ஒரு உங்கள் ஹிப் சைஸ் வரும் பார்த்தீங்களா, அது கூட ஒரு 10 இன்ச்சு இல்லை 15 இன்ச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கர்ட்டில் 1.5 மடங்கு தான் எடுக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சீம் அலவன்ஸும் ஈஸ் அலவன்ஸும் ஆட் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னொரு விஷயத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஹிப் ரவுண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும், சரிங்களா? நேராக தான் வரும். அந்த செகண்ட் லேயர்லேருந்து தான் உங்களுக்கு கிராஸாக போகும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஹிப் ரவுண்டில் அதிகமாக கிளாத் வந்து விடலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும், கீழே தான் உங்களுக்கு வந்து ஃப்ளேராக போகும், சரிங்களா? இதே நீங்கள் வந்து ஹிப் ரவுண்டை 2 மடங்காக எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹிப் ரவுண்ட்லேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளேராக போகும், சரிங்களா?
அதனால் இதை வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் 1.5 மடங்கு வைக்கணுமா இல்லை 2 மடங்கு வைக்கணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வைங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வைக்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் 2 மடங்கே வைங்க சரிங்களா. அப்படி இல்லை ஃபர்ஸ்ட்டு லேயர் ஸ்ட்ரைட்டாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கீழே ஃப்ளாராக வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 1.5 மடங்கு கூட நீங்கள் வைக்கலாம் சரிங்களா. அதனால் எது வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வைங்க. நான் ஏன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு 1.5 பெருக்கி நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, என்னால் ஒரே வீடியோவில் 2 பெருக்கி 3 பெருக்கி இல்லை வந்து 1.5 பெருக்கி என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு வீடியோவில் நான் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதிரி சொல்லித்தரேன். நீங்கள் வந்து அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் அந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கர்ட் வந்து கரெக்டாக வரும் சரிங்களா. இப்போ இந்த ஸ்கர்ட், இந்த கேதர் ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ தான் சேர்க்கணும் அவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சுருக்கு வேணும், எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளேராக வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாத்தை ஆட் பண்ண அது வந்து நல்லா ஃப்ளேராக இருக்கும், நல்லா வீதியாக இருக்கும் சரிங்களா. அதேமாதிரி கிளாத்துமே நிறைய தேவைப்படும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ கிளாத் வந்து தேவைப்படாது சரிங்களா. அதேமாதிரி அந்த ஸ்கர்ட்டுமே நல்லா ஃப்ளேராக இருக்கும் சரிங்களா. இப்போ நான் வந்து ஹிப் ரவுண்டை 1.5 மடங்கு எடுத்திருக்கேன். அப்போ 31 இன்ச் வருது சரிங்களா. இது கூட சீம் அலவன்ஸும் ஈஸ் அலவன்ஸும் ஆட் பண்ணி இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. இதுக்கு போக நான் சீம் அலவன்ஸும் ஈஸ் அலவன்ஸும் ஆட் பண்ண வேண்டாம், எல்லாம் சேர்த்து தான் நான் வந்து 31.5 எடுத்திருக்கேன் சரிங்களா. இப்போ நம்மளோட ஹிப் ரவுண்டு வந்து 31 இன்ச் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸ்கர்ட்டோட ஹைட்டு வந்து 26 இன்ச் வருது சரிங்களா. அதில் இருந்து ஒரு 2 இன்ச் வந்து வேஸ்ட் பேண்டுக்காக நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அதாவது அந்த எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணணும் பார்த்தீங்களா, அது ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணுறேன். அதுதான் ஈன்னு போட்டிருக்கேன் சரிங்களா. அந்த 2 இன்ச்சை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 26 இன்ச்சு வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டு வருது ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேல்குலேஷன் பண்ணுறது வந்து நம்பர் ஆஃப் டயர்டு சரிங்களா. இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து கேல்குலேஷனும் பண்ண முடியும். இதில் வந்து நான் 4 லேயர் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் சரிங்களா. இந்த மாதிரி 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு 4 லேயர் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறதுனால நான் 4ன்னு போட்டிருக்கேன் சரிங்களா. நீங்கள் எத்தனை லேயர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதை போடுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் சரிங்களா, அதனால் இதை போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த ஒவ்வொரு லேயரோட ஹைட்டும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வித்து கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. அதாவது இந்த ஹிப் ரவுண்டு 31.5 அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் வித்து. அப்போ ஹைட்டு கண்டுபிடிக்கணும்ல. இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டயர்டோட ஹைட்டு தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதே டயர்டோட ஹைட்டு தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வரும் சரிங்களா. அப்போ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கர்ட் ஹைட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டயர்டு. இதுதான் இதோட ஃபார்முலா. நம்ம கிளாஸில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். இதுதான் இதோட ஃபார்முலா சரிங்களா. இப்போ நம்ம ஸ்கர்ட் ஹைட்டு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா 28 இன்ச்சஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. அது கூட நம்ம அந்த 2 இன்ச் மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா 26 இன்ச்சு. அந்த 26 இன்ச்சை தான் ஸ்கர்ட்டோட ஹைட்டை நம்ம வச்சுருக்கணும். நம்ம அந்த 28 இன்ச்சை நம்ம வந்து எடுக்கக்கூடாது சரிங்களா. ஏன்னா எலாஸ்டிக்கை மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு டயர்டோட ஹைட் வந்து வரும் சரிங்களா. அதனால் 26 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நம்பர் ஆஃப் டயர்டு நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னா 4 லேயர் தானே வைக்க போகிறோம். அந்த 4 வந்து போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த 26ஐ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6.5 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. இது வந்து இன்ச்சஸ். இப்போ இந்த இன்ச்சஸ் ஹைட்டில் தான் நம்ம வந்து ஒரு டயர்டோட ஹைட்டை நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே ஒரு லேயர் ஜாயின் பண்ணுவோம், அதேமாரி கீழே ஒரு லேயர் ஜாயின் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ அதுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம 1/2 இன்ச் விடுவோம் பார்த்தீங்களா. அப்போ மேலே ஒரு 1/2 இன்ச் கீழே ஒரு 1/2 இன்ச் சேர்த்தோம் அப்படின்னா 1 இன்ச் வரும். இந்த 1 இன்ச்சை வந்து 6.5 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 7.5 இன்ச்சஸ் வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் எல்லா லேயர்லேயுமே 7.5 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம கிளாத்தை வந்து தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு சுருக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா கிளாத்தையுமே ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம 1/2 இன்ச் விடுவோம். அப்போ மேலேயும் ஒரு ஜாயின் பண்ணுவோம், கீழேயும் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விடணும் ஓகேங்களா. அப்போது 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லா லேயருக்குமே 7.5 இன்ச் வந்து வரும் கண்டிப்பாக சரிங்களா. இப்படி தான் நீங்கள் ஸ்கர்ட்டோட ஹைட்டை வந்து எத்தனை லேயர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதால் டிவைட் பண்ணணும் சரிங்களா. இப்போ 3 லேயர்னால் 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணலாம், 5 லேயர்னால் 5ஆல் டிவைட் பண்ணலாம் சரிங்களா. ஆனால் அந்த லேயரோட ஹைட்டு வந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் சரிங்களா. இது போக நம்ம டாப் லேயருக்கும் அந்த பாட்டம் லேயருக்கும் இன்னும் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அது என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ கால்குலேஷன் பண்ணி இந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஆன்சரை எப்படி நம்ம வந்து கிளாத்தில் வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஹிப் ரவுண்ட் வந்து
31.5 inches நம்மளுக்கு கிடைச்சிச்சு பார்த்தீங்களா? அதை வந்து நான் 1ஆல் பெருக்கிறேன். 1ஆல் பெருக்குனா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா அதே 31 inches தான் நம்மளுக்கு வரும். அப்புறம் எதுக்கு நீங்கள் 1ஆல் பெருக்குறீங்க அப்படின்னா நம்ம இது தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்த லேயர் வந்து எத்தனையால் பெருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரிங்களா? அதனால் இது ஃபர்ஸ்ட் லேயரை வந்து நம்ம 1ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா செகண்ட் லேயரை 2ஆல் பெருக்கணும் சரிங்களா? இப்போ இந்த செகண்ட் லேயரில் 31.5 inch 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 63 inches வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா? அடுத்த லேயருக்கு வந்து 3ஆல் பெருக்கணும். இந்த 31.5 inch 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 94.5 inch வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்த லேயரில் வந்து 4ஆல் பெருக்கணும் சரிங்களா? இப்போ வந்து நம்ம பெருக்கி போட்டிருக்கோம் 1ஆல், அடுத்த லேயர் 2ஆல், அதுக்கடுத்த லேயர் 3ஆல், அதுக்கடுத்த லேயர் வந்து 4ஆல் பெருக்கி போட்டிருக்கோம் சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பெருக்கி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 31.5 inch வருது பார்த்தீங்களா? அதை வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து 31.5 inch போட்டுட்டு செகண்ட் லேயருக்கு ஒரு 10 inch ஆட் பண்ணி 41.5 inches வரும் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு செகண்ட் லேயரை கட் பண்ணணும். தேர்ட் லேயரில் வந்து அந்த 41.5 inches இருக்குது பார்த்தீங்களா? அது கூட 10 inch ஆட் பண்ணி 51.5 inchesல தேர்ட் லேயர் கட் பண்ணணும். ஃபோர்த் லேயரில் வந்து 51.5 inches இருக்குது பார்த்தீங்களா? அது கூடயும் ஒரு 10 inches ஆட் பண்ணி 61.5 inchesல அந்த ஃபோர்த் லேயர் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ளேர் இருக்காது, சுருக்குமே அவ்வளோ வராது சரிங்களா? கிளாத்துமே அவ்வளோ தேவைப்படாது. அதனால் இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பெருக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளேராக இருக்கும், கிளாத்தும் நிறைய தேவைப்படும். அது எப்படி நம்ம மிச்சப்படுத்தி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கர்ட்டோட ஹைட்டு நம்ம வந்து எல்லாத்துக்குமே டிவைட் பண்ணி போட்டிருக்கோம்ல, அந்த 7.5 inch அது கூட சில அலவன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த அலவன்ஸ் வந்து நம்ம எதில் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர்லையும் அந்த லாஸ்ட் ஒரு லேயருக்கு பார்த்தீங்களா இந்த 2 லேயர்லையும் ஆட் பண்ணுவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து இந்த எலாஸ்டிக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், அதுக்கும் எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும். அதே மாதிரி கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம், அதுக்குமே எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஆட் பண்ணணும். இது ரெண்டையுமே நம்ம ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் லேயரில் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு லேயரில் வந்து அந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நான் 4 inch ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம 5 inch தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம ஒரே கிளாத்தாக எடுக்க போகிறோம். அதேமாதிரி இந்த கரைக்கட்டு சைடில் பார்த்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து ஒரு 1 inch வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 4 inch மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த 7.5 inch கூட 4 inch நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 11.5 inch வந்து ஃபஸ்ட்டு லேயரோட ஹைட்டாக வரும் சரிங்களா? இப்போ லாஸ்ட்டு லேயரோட ஹைட் எவ்வளோ வரும் அப்படின்னா 7.5 inch கூட வந்து 1 inch மட்டும் அந்த ஃபோல்டிங்காக நான் ஆட் பண்ணுறேன். அப்போ அந்த 1 inch ஆட் பண்ணோம் அப்படின்னா 8.5 inch வந்து இந்த லாஸ்ட் லேயரோட ஹைட்டாக வரும் சரிங்களா? இந்த 2 லேயரை மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு போடணும். மீதி சென்டரில் இருக்கிற 2 லேயர் வந்து அதே 7.5 inchலேயே தான் நீங்கள் வந்து ஹைட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணணும் சரிங்களா? ஓகே, இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்கள் ரெக்கார்டர் நோட்டில் கோடு போடாத பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிக்வைர்டு லென்த்து கிளாத் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? இந்த ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா? அந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டர் அப்படின்னா இந்த ஸ்கர்ட்டில் 4 லேயர் வருது பார்த்தீங்களா? அதில் லாஸ்ட் லேயர் வந்து நம்ம எந்த லெவலில் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பாட்டம் சைஸ் ஃபேக்டர் சரிங்களா? இது வந்து 126 தான் அந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து வித்து சரிங்களா? அந்த 126 வருது பார்த்தீங்களா? அந்த 126 தான் நம்ம 40ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இந்த 40 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இன்ச்சஸை வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிளாத்தாக எடுக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து மீட்டரில் தான் நம்ம எடுப்போம், இன்ச்சஸ் கனெக்ட் பண்ணி நம்ம எடுக்க மாட்டோம் சரிங்களா? அப்போது இந்த இன்ச்சஸை நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 40ஆல் டிவைட் பண்ணணும். அந்த 40 அப்படிங்கிறது வந்து 1 மீட்டர் சரிங்களா? இப்போ இந்த 40ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 மீட்டர்ஸும் 55 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த அளவில் தான் நீங்கள் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா? இப்போ என்னோடய பாப்பாவுக்கு நான் இந்த அளவில் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நிறைய கிளாத் வந்து வேஸ்ட்டாக போகும் சரிங்களா? அப்போ அந்த கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் எப்படி யூஸ் பண்ணி நான் கிளாத்தை வந்து கம்மியாக எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ 126 நான் 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன் சரிங்களா? ஏன்னா நான் வந்து ஜாயின் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் கிளாத்தாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 3.25 மீட்டர் வந்து தேவைப்படுது. அது போக நிறைய கிளாத் வந்து வேஸ்ட் ஆகும் சரிங்களா? அப்போது நம்மளுக்கு வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்
சரிங்களா. அதாவது பேக்கும் ஃப்ரண்ட்டும் வர மாதிரி நான் 2 பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படிங்கிறதுனால நான் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 63 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. இந்த 63 இன்ச்சஸை தான் நான் 40ஆல் டிவைட் பண்ண போகிறேன் சரிங்களா. இப்போ 40ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. இப்போ இந்த 1.5 மீட்டர் கிளாத்தை வச்சு நான் அந்த ஃபுல் ஸ்கர்ட்டுமே ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. இது போக எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும். ஏன்னா நம்ம பாதி அளவு தான் எடுத்திருக்கோம். அதில் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு கிளாத் வந்து காணாது சரிங்களா. இதை வந்து நீங்கள் செகண்ட் லேயருக்கும் 4 லேயருக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 2 லேயருக்கும் தான் நம்ம ஒரே கலர் கிளாத்தை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் அந்த 2 லேயரை நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ஒரே கிளாத்தை தான் நீங்கள் ஃபுல் ஸ்கர்ட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா லாஸ்ட் 2 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, 3rd லேயர் 4th லேயரு, அந்த லேயருக்கு நீங்கள் இந்த ஸ்கர்ட்டை 1.5 மீட்டர் கிளாத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு 2 லேயருக்கு நீங்கள் தனியாக மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி மெஷர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த 1.5 மீட்டர் கிளாத்தை வந்து செகண்ட் லேயருக்கும் 4th லேயருக்கு தான் நான் வச்சுருக்க போகிறேன். இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட் லேயருக்கும் 3rd லேயருக்கும் தான் கிளாத்து தேவைப்படுது. அப்போ நான் 3rd லேயர் மெஷர்மெண்ட்டை தான் எடுக்கணும். 3rd லேயரை வந்து நம்ம 94 இன்ச்சில் நம்ம வந்து கட் பண்ணுவோம். அதையுமே நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால தான் 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 47.25 வருது சரிங்களா. இந்த 47.25 நான் 40ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா மீட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். நான் இப்படி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ மீட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னா 1 மீட்டரும் 18 பாயிண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது சரிங்களா. இப்போ இந்த 2 மீட்டரையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து 1.5 மீட்டர் தேவைப்படுது பார்த்தீங்களா, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து அந்த 1 மீட்டரும் 18 பாயிண்ட் வருது, அதை வந்து 10 பாயிண்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா 1.25 மீட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னா 2.5 மீட்டரும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட்டும் வரும் சரிங்களா. அதாவது கிட்டத்தட்ட 2.25 மீட்டர் வந்து வந்திருக்கு. நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து 2.5 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். அப்போ பாருங்கள், நான் இதுலேயே நான் 1/4 மீட்டர் வந்து நான் கம்மி தான் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு வந்து 3.25 மீட்டர் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு தேவைப்படுது. நான் அதில் இருந்து கம்மி பண்ணி கிளாத்தை வந்து பேக் அண்ட் ஃப்ரண்டாக 2 பீஸாக கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணினேன் அப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2.25 மீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ இதுலேயே ஒரு 1/2 மீட்டர் வந்து நம்மளுக்கு கம்மி ஆகிட்டுல. இதில் இந்த 2.25 மீட்டர் நம்ம எடுத்துருக்கோம்ல, அதுலேயுமே நான் ஒரு 1/4 மீட்டர் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மீட்டர் நம்ம வந்து கிளாத்தை வந்து சேவ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதே ஹிப் சைஸு ஸ்கர்ட்டோட ஹைட்டு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 2.5 மீட்டர் கிளாத்தே உங்களுக்கு வந்து தாராளமாக காணும் சரிங்களா. ஆனால் அதில் வந்து நிறைய ஜாயிண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னால் வீடியோக்கு வந்து அப்படி ஜாயின் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து 2.5 மீட்டரும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட்ஸும் கேட்டு வாங்கியிருக்கேன் சரிங்களா. நீங்கள் வந்து 2.5 மீட்டர் எடுத்தாலே போதும். அந்த வேஸ்ட்டு போகிற கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. இந்த ப்ளீடட் ஸ்கர்ட்டுக்கு, ஸ்ட்ரெயிட் கட் ஸ்கர்ட்டுக்கு, சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு, இந்த மாதிரி உள்ள ஸ்கர்ட்டுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அது வந்து ஏதோ ஒரு குறை இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் அந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் தான் எடுக்கணும் சரிங்களா. ஆனால் இது வந்து நம்ம சுருக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது சரிங்களா. அதனால தான் இதுலேயும் நான் 1/4 மீட்டர் வந்து கம்மி பண்ணி எடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் லேயரும் 3rd லேயரும் ஒரு கலர்லேயும், செகண்ட் லேயரையும் 4th லேயரையும் ஒரு கலர்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்கர்ட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம கிளாத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்து இப்போ இந்த ஒயிட் கலர் கிளாத் அப்படிங்கிறது வந்து என்ன கிளாத் அப்படின்னா அது வந்து ரயான் ஃபேப்ரிக் சரிங்களா. இந்த கிளாத் நல்லா குலைவா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்க தான் செய்யும். இப்போ வர மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸில் வந்து அதாவது குர்த்தியில் வந்து இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி தான் அந்த குர்த்தியே வரும். லைனிங் வந்து போடாமல் வரும். அந்த கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்க தான் செய்யும் சரிங்களா. இதில் வந்து வெளி சைடு பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட்டு நல்லா டார்க்காக இருக்கும். அதே மாதிரி அந்த உள் சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும் சரிங்களா. அதுதான் உங்களுக்கு வந்து உள்பக்கமாக இருக்கும். டார்க்காக இருக்கிறது வந்து வெளிப்பக்கமாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போ இந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காட்டனில் நைட்டி ஃபேப்ரிக். அதுலேயும் அந்த நல்ல பக்கத்தில் வந்து நல்லா அந்த பிரிண்டெல்லாம் நல்லா டார்க்காக இருக்கும். இதே உள் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டெல்லாம் லைட்டாக தான் இருக்கும் சரிங்களா. நான் இப்போ இந்த ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த 2 கிளாத்தை தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ஒயிட் கலர் கிளாத்தை வந்து 1 மீட்டரும் அந்த ப்ளூ கலர் கிளாத்தை வந்து 1.5 மீட்டரும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா.
ஓகே, இப்போ இந்த ஒயிட் கலர் கிளாத்தோட வித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வித்து அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது வந்து எதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கரக்கட்டு சைடையும் ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரக்கட்டு சைடையும் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அதுதான் வித்து. சரிங்களா? இப்போ இந்த ரயான் ஃபேப்ரிக்கில் வந்து வித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வித்தை நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது இன்ச்சஸில் தான் மெஷர் பண்ணணும். சரிங்களா? இன்ச்சஸில் மெஷர் பண்ணும்போது அந்த வித்து வந்து 43 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக 43 இன்ச்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலரில் நைட்டி கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து நைட்டி ஃபேப்ரிக்னாலே 30 to 35 மேக்ஸிமம் 35 இருக்கும், அப்படி இல்லைன்னா 33 தான் இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதோட வித்து வந்து 34 இன்ச் இருக்குது. சரிங்களா? இப்போ 2 கிளாத்லேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு கிளாத்தில் கூடயும் ஒரு கிளாத்தில் வந்து கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? அதனால தான் ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து 1 மீட்டரும், இந்த ப்ளூ கலர் கிளாத்தில் வந்து 1.5 மீட்டரும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து வீடியோக்காக அதாவது ஜாயின் பண்ணாமல் ஸ்டிச் பண்ண சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஜாயின் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஒயிட் கலர் கிளாத்தில் சொல்லித்தரேன். இதில் வந்து ஜாயின் பண்ணாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். சரிங்களா? இது போகையும் நான் உங்களுக்கு கிளாத் வரும், நீங்கள் வந்து 1.5 எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்கு அப்படி போட முடியாது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இப்படி ஒரு 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கிளாத்தை எப்படி போட்டுட்டு இந்த ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போதுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது இந்த டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேஸை வந்து நீங்கள் உள் பக்கமாக மடிச்சுட்டு அந்த லைட்டாக இருக்கிற பிளேஸ் வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுட்டு அந்த வெளிப்பக்கத்தில் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா மார்க்கிங்கில் ஏதாவது தப்பாயிட்டு அப்படின்னா நம்ம வெளிப்பக்கம் மார்க் பண்ணோன்னா அதை வந்து அசிங்கமாக தெரியும். சரிங்களா? அதனால் எந்த மார்க்னாலுமே உள்ளே தான், எந்த கிளாத்னாலுமே உள்ளே தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும், வெளி சைடில் வந்து மார்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த பிசுறு சைடும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ என்னை பார்த்து அந்த ஃபோல்டிங் இருக்கணும், எனக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் அந்த கரக்கட்டு இருக்கணும், எனக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த பிசுறு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு வரணும். சரிங்களா? அந்த மாதிரி நான் கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா நீவ் விட்டுக்கோங்க. சரிங்களா? முடிஞ்சால் ஒரு டைம் கூட நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து சுருங்காமல் நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதனால 1 டைம் அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அயன் பண்ணாமல் இந்த மாதிரி நீவ் விட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ 2 கிளாத்தையும் நான் 1 போல் போட்டிருக்கேன். இதில் இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னுக்கிறத பாருங்கள். இப்போ இந்த கிளாத்தை சிங்கிளாகவே போட்டுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சிங்கிளாக போட்டேன் அப்படின்னா என்னால் வீடியோவுக்கு காட்ட முடியாது, அப்படிங்கிறனால தான் நான் டபுளாக போட்டு கட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி நான் வந்து பாதி அந்த ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அதை வந்து பாதியாக நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அந்த கரக்கட்டு வருது, எனக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பிசுறு சைடு வருது. சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த கிளாத்தை வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கரக்கட்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் நம்ம ஹைட் வைஸில் கட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம எலாஸ்டிக் வைக்கும்போது அந்த கரக்கட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டாம், பிசுறு வராது பார்த்தீங்களா, அதனால் அந்த கரக்கட்டுலேருந்து நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ கரக்கட்டுலேருந்து ஹைட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா 11.5 இன்ச்சு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 11.5 இன்ச்சு தான் நான் வந்து கட் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு லேயருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லேயரில் அந்த பட்டி வரும் பார்த்தீங்களா, அது வந்து 11.5 இன்ச்சு ஹைட்டு வந்துச்சு, அதை தான் நான் இதில் வந்து மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு லேயர். இப்போ ஹைட்டு 11.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வித்து வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். வித்து அப்படின்னா இடுப்பு சுற்றளவு. சரிங்களா? இடுப்பு சுற்றளவு வந்து நம்மளுக்கு 21 இன்ச்சு வந்துச்சு, அதை வந்து 1.5 மடங்கால் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 31.5 இன்ச்சு வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த 31.5 இன்ச்சை நம்ம ஒரே இதில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். ஆனால் நான் கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அதனால் பேக்கும் ஃப்ரண்ட்டும் வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15.75 வருது. சரிங்களா? இப்போ அந்த 15.75க்கு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இதில் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணலாம், ஒரே பீஸாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பாதியாக நம்ம வந்து டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு லேயரில் வந்து வித்தும் கட் பண்ணிட்டோம், ஹைட்டும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு லேயர். இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. சரிங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிற மாதிரி 2 பீஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ செகண்ட் லேயர் வந்து கட் பண்ணக்கூடாது, ஏன்னா செகண்ட் லேயர் வந்து அந்த ப்ளூ கலர் கிளாத்தில் வரும். அப்போது நெக்ஸ்ட்டு 3rd லேயர் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா?
தேர்ட் லேயர் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஹைட்டு தான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண போகிறோம். ஹைட் வந்து 7.5 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 7.5 இன்ச் தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஆனால் இதில் உள்ள ஃபஸ்ட்டில் உள்ள லேயரில் வந்து 11.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் வந்து எலாஸ்டிக் வரும் அப்படிங்கிறதுனால. இதில் வந்து சீம் அலவன்ஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் 1 இன்ச். சரிங்களா, அந்த 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7.5 இன்ச் வருது. 7.5 இன்ச் ஹைட்டுக்கு வந்து நான் ஒரு லைன் வந்து நான் இப்போ போடுறேன். சரிங்களா, வித்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா தேர்ட் லேயருக்கு வந்து 94.5 இன்ச் வந்திருக்கு. சரிங்களா, அதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் மாதிரி பேக்கும் ஃப்ரண்டாக தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா, ஏன்னா அவ்வளோ கிளாத் வந்து இல்லை நம்ம ஒரே கிளாத்தாக எடுக்கல, தனித்தனியாக எடுத்திருக்கோம். அதேமாதிரி கிளாத்தையும் கம்மி பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டுமா 2 பீஸாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா, அதனால தான் 2 7.5 இன்ச்சுக்கு நான் ஹைட்டுக்கு நான் 2 பீஸாக நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு 2 லைன் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ ஒரு பீஸோட வித்து வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 94.5 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 47.25 வருது. சரிங்களா, அப்போது இந்த இதை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா 47.25 வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் இதில் வந்து இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டாக நம்ம கட் பண்ணுறோம்ல, அதையுமே நம்ம வந்து ஒரே பீஸாக கட் பண்ணிடலாம். ஆனால் நான் வந்து இந்த கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால அந்த 47.5 இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். சரிங்களா, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணேன்னா எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 23.5 இன்ச் வந்திருக்கு. சரிங்களா, அப்போ 23.5 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம 2 பீஸாக நம்ம வந்து கட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இதோட வித்து வந்து 23.5 இன்ச் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரிங்களா, எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னா 20.5 இன்ச் தான் இருக்குது. அதாவது 41 இன்ச் தான் பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் வருது. சரிங்களா, ஆனால் நம்மளுக்கு தேவைப்படுற கிளாத்தோட வித்து வந்து 47.5 வருது. அந்த 7.5 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம தனியாக கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த 20.5 இன்ச்சுக்கும் 20.5 இன்ச்சுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி வந்து இந்த ஒரு 7 இன்ச்சஸ் வந்து வரும் பார்த்தீங்களா, அந்த இன்ச்சஸை நம்ம தனியாக ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு லேயரில் வரும். இதை தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு லேயர். இப்போ நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இது வந்து தேர்ட் லேயர். சரிங்களா, இப்போ இந்த கட் பண்ணதை ரெண்டையுமே ஒன்று போல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த ஃபோல்டிங் சைடு வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுறு சைடு வந்து கூடையும் குறையும் உள்ளேயும் வெளியிலையுமா இருக்கும். சரிங்களா, அந்த சைடுமே நம்ம வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெஷர் பண்ணணும். நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா, இப்போ நம்ம 4 சைடுக்குள்ள கிளாத்தையுமே ஈவனாக கட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து மெஷர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 20 இன்ச் தான் வருது. அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 7.5 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படுது. சரிங்களா, அதாவது பேக் சைடுக்கு 7.5 ஃப்ரண்ட் சைடுக்கு 7.5 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேயரையும் தேர்ட் லேயரையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வேஸ்ட்டு கிளாத்து. சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு எதுக்கும் இன்னுமே யூஸ் ஆகாது. ஆனால் இதில் தான் நம்ம வந்து அந்த 7.5 இன்ச் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். சரிங்களா, 7.5 இன்ச் ஹைட்டுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃபோல்டிங் சைடில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ஃபோல்டிங் சைடு வந்து வேறு எதுக்காவது யூஸ் ஆகும். அதனால் அந்த ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக நான் வந்து அந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ அந்த இடத்துல மெஷர் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடிலேருந்து நீங்கள் 7.5 இன்ச் மார்க் பண்ணணும். ஏன்னா வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டும் அந்த பிசுறு சைடு வரதுனால அந்த 2 கிளாத்துமே நம்மளுக்கு ஈவனாக இருக்கணும் பார்த்தீங்களா, அதனால் ஒரு சைடில் ஒரு கோடு போட்டிருக்கேன். அதில் இருந்து தான் ஒரு 7.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த குட்டி பீஸ் வந்து கட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் ஒரு கோடு போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே அந்த லைனையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை தான் பேக் பீஸில் ஒரு பீஸும் ஃப்ரண்ட் பீஸில் ஒரு பீஸும் வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் ஒரே பீஸாக கூட, அதாவது 15 இன்ச்சுக்கு ஒரே பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக 2 பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி தான் வேஸ்ட் ஆகிற கிளாத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்ம அந்த ஸ்கர்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம அந்த ப்ளூ கலர் கிளாத் நெக்ஸ்ட்டு கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து நான் உங்களுக்கு நிறைய ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து ஒரே கிளாத்தாக உங்களுக்கு கட் பண்ண சொல்லித்தரேன். சரிங்களா, ஓகே, இப்போ இந்த ப்ளூ கலர் கிளாத்தை கட் பண்ணுறதுக்கும் இந்த கிளாத்தை வந்து நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம்.
ரெண்டாக ஃபோல்ட் பண்ணும்போது அந்த நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும், கெட்ட பக்கம் வெளியில் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம மார்க் பண்ண முடியும். அதனால் நல்ல பக்கத்தை வந்து உள்ளே வச்சுட்டு கெட்ட பக்கத்தை வெளியில் வச்சுக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 கிளாத்துமே அடியில் உள்ள கிளாத்தும் மேலே உள்ள கிளாத்தும் ஒன்று போல் தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீ விட்டுக்கோங்க. சரிங்களா? இப்படி கிளாத்தை வந்து எப்படி போடணும் அப்படின்னா உங்களை பார்த்து ஃபோல்டிங் இருக்கணும். உங்களுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் அந்த கரக்கட் சைடு வரணும், உங்களுக்கு ஆப்போசிட் சைடு பிசுறு சைடு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் சைடில் மேலேருந்து நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். மேலே வந்து ஒரு 7 இன்ச் ஹைட்டுக்கு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கர்ட்டோட ஒரு லேயரோட ஹைட்டு. சரிங்களா? அதாவது செகண்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட் லேயரும் தேர்ட் லேயர் தான் நம்ம போன அந்த ஒயிட் கலர் கிளாத்தில் கட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து தேர்ட் லேயரும் ஃபோர்த் லேயரும் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் லேயரோட ஹைட் வந்து 7 இன்ச் தானே, அந்த 7 இன்ச் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 7 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வித்து வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? வித்து வந்து மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்ட் லேயரோட வித்து வந்து 63 இன்ச்சஸ் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அந்த 63 இன்ச்சஸை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 31.5 இன்ச்சஸ் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஏன் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், அதாவது பேக்கும் ஃப்ரண்ட்டும் வர மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஒரே கிளாத்தாக 63 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால நம்ம இந்த பீஸை மட்டும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டாம். அதனால நீங்கள் வந்து பாதி மட்டும் டிவைட் பண்ணிவிட்டு 31.5 இன்ச் வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த செகண்ட் லேயர் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். சரிங்களா? இது வந்து செகண்ட் லேயர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லேயர் கட் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்த் லேயர் கட் பண்ணும்போது ஹைட்டை வந்து மறந்துடக்கூடாது. நம்ம எல்லா லேயர்லேயுமே 7 இன்ச் ஹைட்டு தான் நம்ம எடுத்தோம். இதில் வந்து கீழே ஃபோல்டிங் வரும் அப்படிங்கிறதுனால 8 இன்ச் ஹைட்டாக நம்ம எடுக்கணும். சரிங்களா? 8 இன்ச் ஹைட்டில் நான் 2 ஹைட்டு நான் வந்து மெஷர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இதை வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால 8 இன்ச் ஹைட்டில் 2 லேயர் வந்து நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வித்து எவ்வளோ வரும் அப்படின்னா நம்மளுக்கு பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து 126 தானே வந்திருக்கு. அந்த 126 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் வரும் பார்த்தீங்களா, அதனால் நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி கிளாத்தையுமே நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ பேக் பீஸை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும், ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது 126 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 63 இன்ச்சஸ் வருமா, அந்த 63 இன்ச்சஸையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ பேக் பீஸை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 31.5 இன்ச்சஸ் வரும். அதில் ஒரு பீஸும் இன்னொரு பீஸில் வந்து 31.5 இன்ச்சில் இன்னொரு பீஸும், அதாவது நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது ஒரு பீஸ் வந்து 63 இன்ச்சஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். அது பேக் பீஸ் அப்படின்னா இன்னொரு பீஸும் நம்மளுக்கு 63 இன்ச்சஸ் வந்து கிடைச்சிரும். அப்போ 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 126 இன்ச்சஸில் நம்மளுக்கு அந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அதாவது கட் பண்ணும்போது இந்த மாதிரி 2ஆல் நீங்கள் பேக்கும் ஃப்ரண்டையும் டிவைட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து பேக் பீஸாகவும் ஃப்ரண்ட் பீஸாகவும் ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதாவது 63 இன்ச்சு கிடச்சிரும். ஆனால் நீங்கள் அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 31 இன்ச்சாக வரும். ஏன்னா கிளாத்தை வந்து நம்ம வந்து டபுளாக கட் பண்ணுறோம், அதேமாரி இந்த கிளாத்தையுமே 2ஆல் போட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து 2 தடவை 2ஆல் நம்ம வந்து வகுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த நம்ம கட் பண்ண 3 கிளாத்துமே உங்களுக்கு ஒரே ஈவனாக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம வந்து அந்த ஹைட்டை வச்சு தான் நம்ம வந்து செகண்ட் லேயராக ஃபோர்த் லேயராக நம்ம வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா? செகண்ட் லேயர் அப்படின்னா ஹைட் வந்து 7 இன்ச் வரும், ஃபோர்த் லேயர் அப்படின்னா ஹைட் வந்து 8 இன்ச் வரும். சரிங்களா? நீங்கள் இல்லைன்னா அந்த பேக் சைடு வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது குழம்பாமல் இருக்கும். சரிங்களா? இதை பாருங்கள், உங்களுக்கு எனக்கு குட்டியாக இருக்கிறது வந்து செகண்ட் லேயர், பெருசாக இருக்கிறது வந்து ஃபோர்த் லேயர். சரிங்களா? இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு குழம்பாது. இப்போ நான் 3 கிளாத்தோட வித்துமே உங்களுக்கு வந்து ஒரே ஈவனாக தான் இருக்கும். சரிங்களா? அதில் ஒன்று வந்து செகண்ட் லேயர், மீதி 2 வந்து ஃபோர்த் லேயரில் வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இருக்கிறதுனால உங்களுக்கு 3 கிளாத்துமே ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ப்ளூ கலர் கிளாத்தில் எவ்வளோ கிளாத் வேஸ்ட்டாக போகுதுன்னு, அதேமாதிரி இந்த ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து எவ்வளோ கிளாத் வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னு பாருங்கள். இப்போ இதை தான் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த 1/4 மீட்டரும் நம்மளுக்கு வராது அப்படின்னு நான் சொன்னது. சரிங்களா? 1.5 மீட்டர் கிளாத்தே உங்களுக்கு போதுமானது அப்படின்னு நான் சொன்னது. சரிங்களா? இது எல்லாமே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட் லேயர்லேயும் செகண்ட் வந்து ப்ளூ கலர் வர மாதிரியும் தேர்ட் லைனில் வந்து ஒரு ஒயிட் கலர், ஃபோர்த் லைனில் வந்து ஒரு ப்ளூ கலர் வர மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா?
இப்போ ஃபஸ்ட்டு லேயருக்கு அடுத்தாப்பில் அந்த இன்னொரு லேயர் நம்ம வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, தேர்டு லேயர், அதுக்கும் இதுக்கும் சென்டரில் இன்னொரு லேயர் வந்து வரும். சரிங்களா? இப்போ இந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து செகண்ட் லேயராக வரும். இது வந்து தேர்ட் லேயர். சரிங்களா? அதை நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு லேயரோட வித்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு செகண்ட் லேயரோட வித்தை நம்ம வந்து கம்மி பண்ணி கொண்டு வரணும். அதை எப்படி கம்மி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம சுருக்கு தான் வைக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ப்ளீட்டு கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீட் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு போல் குட்டி குட்டி ப்ளீட்டாக வைக்கணும். நம்ம வந்து நைஃப் ப்ளீட்டட் மாதிரி பெரிய பெரிய ப்ளீட்டாக வந்து வைக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேதர்ஸ் நம்ம வந்து சுருக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அந்த சுருக்கு வந்து வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த ப்ளீட்டட் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அந்த த்ரெட்டை ஒரு சைடாப்பில் உள்ள த்ரெட்டை வந்து நம்ம பிடிச்சி இழுப்போம், அப்படி இந்த கிளாத் வந்து சுருங்கிட்டே போகும் பார்த்தீங்களா. அதே மெத்தடில் தான் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ப்ளீட் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கிளாத் லாங்காக இருந்துச்சுன்னா ஒரு சைடு வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 சைடுமே நீங்கள் வந்து த்ரெட்டை பிடிச்சி இழுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஒரு சைடு மட்டும் அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோன் ஊசி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோன் ஊசி வச்சு நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. 2 த்ரெட்டும் உங்களுக்கு நாட் போட்ட மாதிரி தானே இருக்கும். அதில் வந்து மேலே உள்ள த்ரெட்டை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கு வரும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் 2 சைடுமே இதேமாதிரி செய்யலாம். செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரே சைடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தீங்க அப்படின்னா த்ரெட் வந்து கட் ஆயிரும். அந்த த்ரெட்டை லைட்டாக பிடிச்சிட்டு அந்த கிளாத்தை மட்டும் இப்படி தள்ளி விட்டுட்டே வரணும். அப்போ தான் இந்த சுருக்கு அழகாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா சுருக்குமே உங்களுக்கு ஈவனாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ப்ளீட் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வைக்கணும் எந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது பார்த்தீங்களா. இது வந்து உங்களுக்கு ஈவனாக எல்லா சைடுமே ஒன்று போல் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சுருக்கு வந்து வைக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சுருக்கு வந்து வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி வச்சு அளந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து போதுமா இல்லை இன்னும் டைட் பண்ணணுமா சுருக்கு வைக்கணுமா அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? நம்ம வந்து அதிகமாக சுருக்கு வச்சுருக்கோம், அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பிரித்து விட்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் அது. சரிங்களா? அதனால் எந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த வித்து வேணுமோ அந்தளவுக்கு கிளாத்தை வந்து இழுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மேலே இன்னொரு தையல் வந்து போட்டுட்டிங்கன்னா நம்ம சுருக்கு வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒன்று போல் நகுராமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஸ்கர்ட்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அதேமாரி இந்த சுருக்கு வந்து ஒரே இடத்துல நிறைய சுருக்கு வர மாதிரியும் இன்னொரு இடத்துல குறைய சுருக்கு வர மாதிரியும் இந்த மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம எல்லா இடத்துலையுமே ஈவனாக வர மாதிரி அந்த கிளாத்தை வந்து நம்ம தள்ளி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். சரிங்களா? இந்த தையலையுமே 2வது ஒரு தையல் போடுறோம் பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஸ்கர்ட்டில் ஜாயின் பண்ணும்போது தான் அது வந்து நல்ல ஸ்ட்ராங்காகி அந்த சுருக்கு வந்து நகராமல் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கர்ட் கிளாத் அந்த ஃபஸ்ட்டு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு வச்சு அட்டாச் பண்ணுங்கள், இன்னும் பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? இப்போ நான் மேலே ஒரு தையல் போட்டுக்கப்புறம் வச்சு பாருங்கள், கரெக்டாக ஓரளவுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இதோட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு லேயரை வந்து நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் கெட்ட பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் போட்டுக்கோங்க. அந்த கேதர் வச்ச செகண்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரியும் கெட்ட பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? அதாவது 2 நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு மேலே இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அந்த சுருக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவுமே ஒரே இடத்துல நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போது அந்த 2 கிளாத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கூட குறைய இருந்தாலுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 கிளாத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு கூட குறைய இருந்துச்சுன்னா நம்ம அந்த சுருக்க எக்ஸ்ட்ரா வச்சு கூட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு தையல் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ஸ்கர்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு டபுள் தையல் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து செகண்ட் லேயர் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி நீ விட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரில் வந்து அழகாக தெரியும், உங்களுக்கு எல்லா பக்கமே ஈவனாக உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தான் எல்லா லேயரையுமே நம்ம வந்து ஃப்ரில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து தேர்டு லேயரை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேர்டு லேயரில் வந்து நம்ம அந்த குட்டி பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்களா, 7.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கிளாத் வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் சைட்லையுமே இந்த த்ரெட்டை வந்து நல்லா கட்டிடுங்க, எண்டிங் சைடுமே இந்த த்ரெட்டை வந்து நல்லா கட்டிடுங்க.
இப்போ இந்த கிளாத்தை நல்லா விரித்து வச்சுட்டு ஒரு பேக் சைடில் உள்ள கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதுலேயுமே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சைடில் ஒரு த்ரெட்டை வந்து கட்டிடுங்க, எண்டிங் சைடுமே இந்த த்ரெட்டை வந்து கட்டிட்டு டபுள் தையல் போட்டுருங்க. சரிங்களா? டபுள் தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ அந்த குட்டி கிளாத் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு சைடு வந்து நம்ம அந்த பெரிய கிளாத்தை ஜாயின் பண்ணோம், அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பெரிய கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஈவனாக வரும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். டபுள் தையல்னு போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இந்த த்ரெட்டை வந்து கட்டிடுங்க, அதேமாதிரி எண்டிங் சைடுமே இந்த த்ரெட்டை வந்து கட்டிட்டேன். சரிங்களா? இப்போ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பின்னாடி இன்னொரு மெத்தடில் நான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரில் வைக்க சொல்லித்தரேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ லாங்காக இருக்கிற கிளாத்தாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரில் வைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் ஃப்ரில் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லித்தரேன். சரிங்களா? அதாவது பேக் சைடில் அந்த நண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு விரலை வச்சுட்டு அந்த கிளாத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா பின்னாடி போகிற கிளாத்தெல்லாம் அப்படியே சுருங்கி உங்களுக்கு வந்து ஒரு கேதர் வந்து இதாகும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கேதர் வராது. ஆனால் இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து உங்களுக்கு ஈவனாக அழகாக அந்த கேதர் வந்து அழகாக இருக்கும். சரிங்களா? ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும். இந்த ஸ்கர்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாத்தை வந்து அவ்வளோவா உங்களுக்கு சுருக்கி கொடுக்காது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள், அந்த கிளாத் எந்தளவுக்கு உங்களுக்கு சுருங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அந்த கிளாத்தை வந்து சுருக்கணும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு அதே மாதிரி தான் அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்து தான் நான் அந்த வந்து சுருக்கு வைக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி சுருக்கு வச்சு எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் லேயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அட்டாச் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக தான் இருக்கா, இல்லை கூட குறைய இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு தையல் போடுவோம். சரிங்களா? தையல் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ப்ளீட் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து ரெண்டு சைடுமே நான் வந்து அந்த சுருக்கு வந்து வைக்கிறேன். ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப பெரிய கிளாத் அப்படிங்கிறதுனால ரெண்டு சைடுமே அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு நான் சுருக்கு வைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி சுருக்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த செகண்ட் லேயரை வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும், கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கேப் இருக்குது. அப்போ நான் வந்து அந்த சுருக்கை இன்னும் நெருக்கமாக வைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி வைக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஒரு தையல் வந்து போடணும். இந்த நெருக்கமாக வர இடத்துல ஃபுல்லாமே அந்த ப்ளீட்டை அந்த சுருக்கை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? மேலே ஒரு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளீட் வந்து எங்கேயுமே நகராமல் அந்த அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ அவ்வளோதான், இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் லேயரில் வந்து நல்ல பக்கம் மேலே வர மாதிரி அந்த கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே தான் இந்த தேர்ட் லேயரை ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது தேர்ட் லேயர் கிளாத் வந்து நல்ல பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் கெட்ட பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி தான், கஷ்டமாலாம் இருக்காது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். அது மட்டும் எப்படி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா கேதர் வச்சு ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம், கஷ்டமெல்லாம் இருக்காது. சரிங்களா? இப்போ அவ்வளோதான், நம்ம அந்த தேர்ட் லேயரையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது அந்த லாஸ்ட் மேலே உள்ள கிளாத்தையும் கீழே உள்ள கிளாத்தையும் ஒன்று போல் பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு சுருக்கு மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு, கூட குறைய வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? அதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இப்போ அவ்வளோதாங்க, நம்ம தேர்ட் லேயரையும் கேதர் வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் நம்ம ஃபோர்த் லேயர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? கேதர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கேதர் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு தனித்தனியாக தானே கிளாத்தை வந்து கட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு கிளாத்தையுமே சைடில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எப்படி இந்த கேதர் வச்சோமோ அதே மாதிரி அந்த மேலே ஒரு 1/2 இன்ச் ஹைட்டில் வந்து கேதர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளீட் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/4 இன்ச்சுக்கா குட்டி குட்டி ப்ளீட்டாக நீங்கள் வந்து வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியும் வைக்கலாம், இல்லைன்னா நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு அந்த சுருக்கு கிளாத்தை வந்து சுருக்கிக்கிட்டே நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி கேதர் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இன்னொரு தையல் வந்து போட்டுட்டு அந்த தேர்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது.
கஷ்டமெல்லாம் இருக்காது. பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி அந்த ஃபார்ம்னா மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. அது புரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், இதை வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ அவ்வளோதான். இந்த லேயர்லேயும் நம்ம சுருக்கு வச்சு முடிச்சுட்டு அந்த 3rd லேயரோட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் சரிங்களா. இதுலேயுமே நம்ம வந்து அந்த சுருக்கை வந்து தள்ளி தள்ளி விட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டு எடுக்க போகிறோம் சரிங்களா. இந்த மாதிரி 4 லேயரையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் சைடு ஜாயின் பண்ணுறது, கீழே ஃபோல்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி சுருக்கு வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்காமல் நல்லா அந்த சுருக்கை வந்து ஈவனாக நீங்கள் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம 4th லேயரும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே இன்னொரு தையல் வந்து போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அவ்வளோதாங்க. இந்த 4 லேயரையும் நம்ம கேதர் வச்சு ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிட்டோம் சரிங்களா. இந்த மாதிரி நீ விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு சரிங்களா. இப்போ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைடை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா. சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அந்த கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடில் உள்ள பீஸையும் ஒன்று போல் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் சைடு அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு வர போகிறோம் சரிங்களா. இதில் வந்து சைடை வந்து ஒவ்வொரு லேயர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று போல் எடுத்து வச்சுட்டு தான் அந்த சுருக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால எல்லா சைடுமே உங்களுக்கு ஈவனாக தான் வரும் சரிங்களா. அந்த 2nd லேயரும் சரி 4th லேயரும் சரி இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஈவனாக தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சைடு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு சைடு கூடயும் ஒரு சைடு வந்து கம்மியாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலேயும் இன்னொரு தையல் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே நம்ம வந்து தையல் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் வந்து டபுள் தையல் வந்து போடுறது வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அது என்ன இடமா இருந்தாலும் சரி டபுள் தையல் வந்து போட்டுருங்க. ஏன்னா அந்த கிளாத் வந்து கட் ஆகிட்டு அப்படின்னா நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டிச் பண்ணும்போதே டபுள் தையல் போட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து சைடை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக விட்டுருக்கோம்ல, அதை வந்து கீழே உள்ள அந்த ப்ளூ கலர் கிளாத்தில் வந்து 1 இன்ச்சுக்கு நான் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் சரிங்களா. இந்த கீழே ஃபோல்டிங் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்போதுமே சைடை வந்து 2 பக்கமே ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் ஒரு சைடு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஓப்பனில் இருக்கும்போது கீழே ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. எப்போதுமே நம்ம வந்து ஸ்கர்ட்டாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படி தான் பண்ணணும் சரிங்களா. இப்போ அவ்வளோதாங்க. நம்ம கீழேயும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம், சைடையுமே நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டியில் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 இன்ச் ஹைட்டுக்கு வந்து அந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி அடிக்க போகிறோம் சரிங்களா. நம்ம இந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் 2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங் பண்ணுவோம். ஆனால் நம்ம இதில் வந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஹைட்டே நம்ம 4 இன்ச் தான் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த கரைக்கட்டு சைடு வரதுனால சரிங்களா. அதனால நான் வந்து அந்த 1/2 இன்ச் ஃபோல்டிங் வந்து பண்ணாமல் டைரெக்டாக 2 இன்ச் ஃபோல்டிங் வந்து பண்ணுறேன் சரிங்களா. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த கரைக்கட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பிசுறு வராது. சப்போஸ் உங்களுக்கு கரைக்கட்டு இல்லாமல் பிசுறு சைடாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச் ஃபோல்டிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து அந்த 1/2 இன்ச் ஃபோல்டிங் வந்து பண்ணலை சரிங்களா. பண்ணாமல் 2 இன்ச்சுக்கு மட்டும் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். லாஸ்ட் வந்து ஒரு 2 இன்ச் போல் நீங்கள் அந்த கேப் வந்து விட்டுருங்க. ஏன்னா எலாஸ்டிக் வந்து நம்ம உள்ளே விட்டு நம்ம இன்னொரு சைடாடி கொண்டு வருவோம் சரிங்களா. அதனால தான் நம்ம வந்து லாஸ்ட்டு ஒரு 2 இன்ச் நம்ம வந்து விட்டுருக்கோம். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம விடுவோம் சரிங்களா. இப்போ அந்த எலாஸ்டிக்கை நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னோடய பாப்பாவோட வித்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 21 இன்ச் தான் நம்மளுக்கு பாப்பாவோட வித்து வந்து வந்துச்சு சரிங்களா.
இப்போ இந்த 21 இன்ச்சில் நான் ஒரு 2 இன்ச் மைனஸ் பண்ணி நான் இந்த 19 இன்ச்சில் எலாஸ்டிக் கட் பண்ணி கூட இந்த ஸ்கர்ட்டுக்கு நான் வைக்கலாம் சரிங்களா. ஆனால் அந்த வித்து அந்த கிளாத்தோட வித்துன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 31.5 தான் வருது. அதாவது 1.5 மடங்கு தான் நான் வந்து ஹிப் சைஸ்லேருந்து அந்த கிளாத்தை வந்து நான் எடுத்திருக்கேன். அப்படிங்கிறதுனால கிளாத் வந்து எனக்கு அதிகமாக அந்த ஹிப் சைஸ் கிட்ட வராது. அதனால நான் இன்னொரு 1 இன்ச் அதாவது டோட்டலாக 3 இன்ச் கம்மி பண்ணி வச்சா கூட இந்த ஸ்கர்ட்டை வியர் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்காது சரிங்களா. இப்போ வந்து நான் என்னோட சின்ன பாப்பாவும் இந்த ஸ்கர்ட்டை வியர் பண்ணுவா அப்படிங்கிறதுனால நான் 4 இன்ச் மைனஸ் பண்ணுறேன் சரிங்களா. நீங்கள் வந்து உங்கள் இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளோ இருந்தாலும் அதில் இருந்து ஒரு 2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணி எலாஸ்டிக் வித்தை வந்து கட் பண்ணணும் சரிங்களா. அது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லூஸாக இருந்தால் மட்டும்தான் ஒரு 4 இன்ச்சாக நீங்கள் மைனஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி இந்த எலாஸ்டிக் வித்து வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கம்மி பண்ணாலும் அது கூட கண்டிப்பாக ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து சீம் அலவன்ஸ் சரிங்களா. அந்த எலாஸ்டிக் வந்து சுற்றி போயிட்டு அந்த 2 பக்கத்தில் உள்ள அந்த முனியும் வந்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ தான் அந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே இருக்கும், இல்லை நம்ம வந்து தனித்தனியாக இருக்கும் சரிங்களா. அதனால் ஜாயின் பண்ணுறதுக்காக நீங்கள் 1 இன்ச் வந்து கண்டிப்பாக விட தான் செய்யணும் சரிங்களா. அது வந்து நீங்கள் எத்தனை இன்ச் நீங்கள் மைனஸ் பண்ணி வச்சாலும் இந்த 1 இன்ச்சை வந்து நீங்கள் மறந்துடவே கூடாது. இதை ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அந்த எலாஸ்டிக் வித்து வந்து நீங்கள் கட் பண்ணணும் சரிங்களா. எலாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு 2 சைடுமே ஹூக்கு போட்டுருங்க. ஹூக்கு போட்டுட்டு ஒரு சைடோடி நீங்கள் வந்து விட்டுட்டு வெளியில் எடுக்கணும் சரிங்களா. சப்போஸ் ஆப்போசிட் சைடு உள்ளதுமே உள்ளே போயிட்டு அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட் சைட்லேருந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் 2 சைடுமே ஹூக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி ஹூக் போட்டுட்டு ஒரு சைடில் உள்ளதை வந்து எலாஸ்டிக் வந்து உள்ளே விட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். அதே மாதிரி இந்த எலாஸ்டிக் வந்து பெறலாமல் பார்த்துக்கோங்க. பெறன்றுச்சு அப்படின்னா அதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. நம்ம வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் இது பண்ணி பாருங்கள். பெறன்றுச்சு அப்படின்னா எடுத்து விட்டுருங்க சரிங்களா. இப்போ இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு எலாஸ்டிக் மேலே இன்னொரு எலாஸ்டிக் வைங்க சரிங்களா. இப்படி வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். 2 எலாஸ்டிக்கையும் ஒன்று போல் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது சரிங்களா. அது வந்து கிளாத்தை வந்து தூக்கிட்டு இருக்கும், அதனால் அப்படி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி அந்த எலாஸ்டிக் மேலே நல்ல ஒரு 4-5 தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல அந்த 2 எலாஸ்டிக்கும் விட்டு போகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக்கை உள்ளே விட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 இன்ச் போல் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இந்த கேப்பை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எலாஸ்டிக்கோட கிளாத்தையும் சேர்த்து இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா சைடுமே ஈவனாக வரும் சரிங்களா. இப்போ வந்து இந்த ஹிப் சைடு வந்து அவ்வளோவா கிளாத் இல்லை அப்படிங்கிறதுனால எலாஸ்டிக்கில் உங்களுக்கு சுருக்கம் இருக்காது சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட் கட் இன்ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணும்போது அந்த எலாஸ்டிக்கில் வந்து எவ்வளோ சுருக்கம் வந்துச்சுன்னு பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம அதில் வந்து நிறைய கிளாத்தை வந்து அந்த ஹிப் சைஸுக்கு நம்ம கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இதில் வந்து குறைய தான் நம்ம கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுனால சுருக்கு அவ்வளோவா வராது சரிங்களா. அதனால ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் போன வீடியோவில் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து அந்த ஃபோல்டிங்கை ஒட்டி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அது வந்து எலாஸ்டிக் உள்ளே விட்டதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த போன வீடியோவில் அந்த 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எலாஸ்டிக்கே உள்ளே விட்டோம். ஆனால் இதில் வந்து நான் ஸ்டிச் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் எலாஸ்டிக் உள்ளே விட்டதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து எலாஸ்டிக் உள்ளே விடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதனால தான் அந்த எலாஸ்டிக் உள்ளே விடுறதுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த எலாஸ்டிக்கை கிளாத்தோட பிடிச்சி நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணணும். அந்த எலாஸ்டிக் மேலே சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அந்த சைடுலேயோ ஓரத்துலேயோ வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது சரிங்களா. சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக்கை சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு அந்த எலாஸ்டிக் மேலேயே ஒரு சென்டரில் ஒரு தையல் போடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு தையலும் ரைட் சைடில் ஒரு தையலும் போடணும் சரிங்களா. ஒரு 1/4 இன்ச் கேப்பில் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஒரு தையல் போடணும் சரிங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தையல் வந்து உங்களுக்கு வீழும் சரிங்களா அந்த ஹிப் ரவுண்டை சுற்றி. இந்த மாதிரி நீங்கள் எலாஸ்டிக் வச்சு எதில் ஸ்டிச் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு 4 தையல் வந்து போட்டுட்டிங்கன்னா அந்த கிளாத் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் அந்த எலாஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு நிற்கும் சரிங்களா. அதனால் இழுத்தா இழுக்கும், விட்டால் அந்த மாதிரி கிளாத் வந்து சுருங்கும். அதுக்காக தான் நம்ம வந்து 4 தையல் வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா.
இப்போ அவ்வளோதாங்க இந்த ஸ்கர்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்கர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எவ்வளோ ஒடுக்கமாக வருது அப்படிங்கிறது தெரியும். இதே செகண்ட் தேர்டு ஃபோர்த் லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா கிராஸாக நல்லா வீதியாக இருக்கும் சரிங்களா. எவ்வளோ அழகாக நல்லா சர்க்கிளாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கர்ட்டு கீழே இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லேயர்லேயுமே இந்த மாதிரி ஃப்ளாராக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஹிப் சைஸை 2 மடங்காக ஆகிடுங்க சரிங்களா. அதே மாதிரி பாட்டம் சைஸ் ஃபேக்டரும் உங்களுக்கு அதிகமாக தான் வரும். நிறைய கிளாத் வந்து தேவைப்படும், அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை குரூப்பில் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.